15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்க ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியல இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவேன். நீ இவ்வளவு பேசுவிய, நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுற. அவ தப்பா பேசுறான். பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கேன் சொல்ல ஒண்ணு இல்ல, உனக்கு ஒண்ணு இல்ல. உன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்துருக்குது. சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்துல தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு அதுக்கு அப்ப சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். போற போக்குல கடந்து போகும். தொண்டர்கள் அதிகமா அங்க குவிஞ்சிட்டு வரதான் சொல்றாங்க. இது போன முறையும் இதை விட அதிகமா, நாங்க போனதை விட அவங்க அதிகமா அது வழக்கமா காவல்துறை வந்து உங்க மேல நடவடிக்கை எடுக்க நீங்க கண்டனம் தெரிவிச்சு இந்த அரசியல் அழுத்தம் எந்த அளவுக்கு கேள்வி கேட்டா நான் என்ன பண்ணுறேன்? அரசியல் தான் அழுத்தம் தான், வேற இதுல ஒண்ணுமே இல்லாத வழக்கு இது. இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு கொண்டு போடுங்க. நான் தான் ரொம்ப நாளாக அது ஒரே துயரமா இருக்குதுங்க, விசாரிச்சு முடிச்சு விடுங்க. அவங்க திருப்பியும் ஒரு தடவை விசாரிக்கணும். அது உங்களுக்கு தெரியும் தானே. இதை முற்றுப்பட்டு தான் என்னை ஒன்றும் செய்ய முடியாது. இது இருக்கிற வரை தான் இழுத்து இப்படி இவ்வளவு நேரம் பாருங்க, காலையில் பேசி மதியம் பேசி ஏதோ ஒரு ஆசியப்படுத்திட்டு இருக்கலாம். தொடர்பான கேள்வி அமைச்சர் சேகர் பாபு சொல்லும்போது தமிழகத்துல சட்டத்தின் ஆட்சி நடக்குது, சாத்தான்களின் ஆட்சி நடக்கல அப்படின்னு ஒரு பதில் சொல்லுங்க. இப்போ இதுல இருந்து பொதுவா பார்க்கும்போது சாத்தானின் ஆட்சி நடக்குதா சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா உங்களுக்கு தெரியும். சட்டத்தின் ஆட்சி நடக்குதுன்னா அண்ணா பல்கலைக்கழகத்துல ஐயா அறநிலைத்துறை அமைச்சருடைய கருத்து என்ன? கள்ளச்சாராயம் குடிச்சாங்க வித்து 62 பேரை கொண்டாங்க, கைது பண்ணீங்க. 90 நாள் வெளியில வந்து மறுபடியும் சாராயம் கட்சிருக்காங்கல்ல, கட்சிருக்கானா இல்லையா சொல்லுங்க, மறுபடியும் கட்சிருக்காருல்ல. இது என்ன ஆட்சி? இது சட்டத்தின் ஆட்சியா இல்ல சாத்தான்களின் ஆட்சியா? முதல்ல ஒரு 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 தடவை காய்ச்சி பல உயிர்களை பயன்படுத்திங்க, 10 லட்சம் கொடுத்து சரி பண்ணீங்க. அப்புறம் திருப்பி வந்து அதே வேலையை செஞ்சிருக்கானே அதே நபரு. அப்ப எந்த துணிவுல காய்ச்சிராமே? இப்போ பயமே இல்லை. அப்ப இது சட்டத்தின் ஆட்சி இல்லை, சாத்தான்களின் ஆட்சி தான். சட்டத்தின் ஆட்சின்னா தினம் பள்ளிக்கூடத்துல தினம் பாலியல் குற்றச்சாட்டுகள் பிள்ளைகள் பாலாகிறாங்கன்னு தெரியுது. அதுக்கு நீங்க பாத்தீங்க எத்தனை படுகொலைகள் நடு சாலையில நிகழ்ந்துருக்குது. அது ஒண்ணுமே இல்லை. அது சிசிடிவி கருவியில பதிவானது தான். எல்லாம் பதிவாகி எவ்வளவு வந்துச்சு, எவ்வளவு கொலைகள் நடந்தது. எங்க சட்டத்தின் ஆட்சி? தமிழகத்தில் இருக்க எல்லா பிரச்சனைக்காகவும் குரல் கொடுக்குற நீங்க காலையில செய்தியாளர் சந்திப்பு பேசின பேச்சு ஒரு சர்ச்சை ஏற்பட்டிருக்க விதமா இருந்தது. அதாவது பெண்ணுக்கு கற்பழிச்சுக்கலாம் நீங்க நடந்துகிற விதம் எப்படி, விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விதம் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. விருப்பம் இல்லாம ஒரு பெண்ணை கடத்திட்டு போய் நீங்க வலுக்கட்டாயமா புணர்ந்தாதான் வன்புணர்வு வச்சாதான் அது குற்றம். அதுக்கு பேர் என்ன சொல்லுங்க. 15 வருஷமா நீங்க இங்க பாருங்க, 15 வருஷமா நீங்க எல்லாரும் சேர்ந்து என்னையே என் குடும்பத்தை என்னை சார்ந்த எல்லாரையும் கற்பழிக்க வன்புணர்வு செய்யும். எங்க மனநிலை எப்படி இருக்கும்? ஒரு பொம்பளை அவ என்ன சொல்றான்னு நீ தெரியாம நீ பாட்டுக்கு போட்டே இருக்க. நான் இந்த இடத்துல அரசியல இவ்வளவு உயரம் இல்லாம என்னை பார்த்து பயமில்லைன்னா விடுவேன். நீ இவ்வளவு பேசுவிய. நான் சாதாரண சினிமா இயக்குனர், திரைப்பட இயக்குனர். எனக்கு மார்க்கெட் இல்லை, ஒன்றும் இல்லை, படம் இல்லை. பேசுவலா அவ பேசுவலா, நீ பேசுவிய. நான் இருக்கிற உயரம் உனக்கு பயங்கட்டுது. நான் வளர்ந்துருவேன்னு நினைக்கிறேன், அச்சப்படுற, நடுக்க வருது. அதனால இந்த ஆவுன்னா இந்த பொம்பளை குட்டி வந்து முன்னாடி சண்டை வீரன்னா நேருக்கு நேரம் போகணும். பொம்பளைக்கு பின்னாடி போய் நீ பெரியாரை பத்தி நான் பேசணும், நீ பெரியாரை புகழ்ந்து பேசு. பெரியார் இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு எடுத்து சொல்லி என்னை சரி பண்ணு. அவ தப்பா பேசுறான். பெரியார் பாருங்க இவ்வளவு சாதிச்சிருக்கான்னு சொல்ல ஒண்ணு இல்லை, உனக்கு ஒண்ணு இல்லை. உன்னா இந்த அவதூறு இந்த கேவலம் வச்சிருக்க, அதை வச்சுக்கிட்டு பேச விட்டுக்கிட்டே இருக்கிறது. அவனுக்கு சம்பளம் மாசம். பெரியார் பத்தி பேசுறதோட பின் விளைவு தான் இது நினைக்கிறேன். பல நேரங்களில் என்னை சமாளிக்க முடியல, கூட்டி வருவாங்க. இப்ப போனான்னு வச்சுக்கோங்க, சரியா 26 தேர்தலில் மறுபடியும் கூட்டிடுவாங்க. இந்த துயரத்துக்கு தான் வழக்க போட்டு இது முடிச்சு விடுங்கன்னு கொண்டு போனாங்க. ஆனா அது சரியா வரல. அது உங்களுக்கு தெரியும், உங்களுக்கே தெரியும். அதுல அழுத்தங்கள் திருத்தங்கள்லாம் இருக்கு. அதனாலதான் உச்ச நீதிமன்றம் போயிருக்கு வழக்கு. உங்கள் வீடுகளில் புகுந்து அந்த காவலாளியை கைது செய்த காவல் ஆய்வாளர் மீது நீதிமன்றம் பிடியாணை கொடுத்திருக்கு. அவர் ஏற்கனவே ஒரு வழக்கறிஞரை தாக்கியிருக்காங்கன்னு எப்படி பாக்குறீங்க? தொடர்ந்து இந்த மாதிரி தான் பண்றாரா இல்லை எப்படி? இதுதான் இந்த மாதிரி செயல்கள் வந்து இதெல்லாம் அநாகரிகமானது. எங்க வீட்டுல வந்து அப்படி நடந்திருக்க வேண்டிய அவசியம் இல்லை. எங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே மிகச்சரியா இருப்பாங்க. எல்லாம் என்னுடைய வளர்ப்புகள். நீங்க சொன்னீங்கன்னா வாங்கன்னா வந்திருப்பாங்க. அடிச்சு இழுத்துருப்பாங்க. அதெல்லாம் ஓய்வு பெற்ற
ராணுவ வீரர், அவர் ரொம்ப தங்கமானவர். அவர் அப்படி இல்லைன்னா என் வீட்டில் வந்து வேலை செய்ய முடியுமா? அவங்க ஒருத்தர் அவர் அதிர்ந்து கூட பேச மாட்டார். அப்படி ஒருத்தர் அவரை போய் அடிச்சு இழுத்துட்டு போவாரு, வாங்கன்னா வந்து உட்கார்ந்துருப்பாரு. அவர் மீது வேற ஏதாவது நீதிமன்றம் மூலியமாவோ இல்ல மனித உரிமை ஆணையம் மூலியமா அவர் மீது ஏதாவது நம்ம சார்பா ஏதாவது புகார், அதெல்லாம் அடுத்த கட்ட நடவடிக்கை? இதுவே எனக்கு வேலை இல்லைல்ல, உங்களுக்கு தெரியும், எனக்கு நிறைய வேலை இருக்குது.